அன்பான குழந்தை பருவம் ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கையும். Every child deserves love. It shapes their future health. Hi, this is Soumya and அன்பான குழந்தை பருவமும் ஆரோக்கியமான எதிர்காலமும். அதாவது குழந்தையிலேயே அன்பும் அரவணைப்பும் பாசமும் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் குழந்தை பருவத்தில் இருந்தே நிறைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அன்பும் பாசம் அரவணைப்பு இது எதுவுமே அவளுடைய பெற்றோரிடம் இருந்து பெறாத குழந்தைகளுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அன்பும் பாசம் இது எதுவுமே பெறாமல் குழந்தை பருவத்திலிருந்து நிறைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகளை காட்டிலும் 3 விதமான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதாவது மீள்திறன் அதிகம் கொண்ட நபர்களாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்தில் அவர்கள் அதீத துன்புறுத்தலுக்கு உள்ளாவதனால உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்ற மனநிலை அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால அந்த இடத்தை சுற்றி எப்படி அந்த சூழல் இருக்கும், அவர்கள் இருக்கின்ற இடம் எப்பேற்பட்டதாக இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களோட மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய முகபாவனை எப்படி இருக்கும், அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த தசை அதோடைய சுருக்கமா இருக்கலாம், அவர்கள் முகத்தை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பேச முன் வராங்க, அது எதுவுமே பேசாமல் கூட அவர்களுடைய பாவனைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, முகபாவனை. அந்த முகபாவனை நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லாமலும் வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கண்டறியக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய அவர்களுடைய அதீத மீள்திறனில் முதலாவது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய முக பாவனை எப்படி இருக்கும் அதை கேட்டார் போல அந்த இடத்தோட சூழல் அவர்கள் கணிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க ஒரு வகுப்பறை சூழல்ல இருக்காங்க அப்படின்னா அந்த வகுப்பறை எப்படி இருக்கும், அந்த வகுப்பறையில் யார் வர போகிறாங்க, வரக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அவர்களுடைய முகம் பாவனை எப்படி இருக்கும், அந்த வகுப்பு சீராக இயங்குமா இல்லை ஏதாவது ஒரு துன்புறுத்தல் நடக்க போகுதா, இந்த மாதிரியான கணிக்கக்கூடிய தன்மை மற்ற குழந்தைகளை காட்டிலும் அவங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கு. இத்துடன் அந்த அறையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை உட்பட என்ன மாதிரி இருக்கும், அந்த வெப்பநிலையோட அளவு குறைந்தால் அது எம்மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்பது உட்பட ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக கண்டறியக்கூடிய திறன் இவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, இவர்கள் சுதந்திரமாகவும் அதாவது சுய சிந்தனை அதிகபட்சமாக இருக்கிறதாகவும் சுதந்திரமாக முடிவெடுக்கும் திறன், அதுவுமே குறிப்பாக ஒரு சிக்கலான சூழலில் ஒரு மிக பெரும் பிரச்சனை வரும் தருணத்தில் கூட அமைதியாக கையாளக்கூடிய தன்மை இவர்களுக்கு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. மற்றவர்களுக்கு ஒரு சிக்கலான சூழல் வரும்போது அது ஒரு மிக பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தம் அவர்களுக்கு உடல் அளவுலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவர்கள் ஏற்கனவே அந்த குழந்தையிலிருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல் பிரச்சனை அந்த தருணத்தில் இருந்திருந்து அவர்கள் அந்த எப்படி மாற்றலாம், அந்த சூழலை மாற்றுவதற்கு எம்மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், இந்த விளைவை எப்படி கையாள்வது, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுனால அவர்களுடைய மூளை அந்த உடல் இயக்கத்தையே மாற்றி மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் அவர்கள் சமயத்திற்கு ஏற்ற தக்கவாறு அதுவும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு தன்மையை அவர்களிடத்துல ஏற்படுத்துவதனால அவர்களால் சரிவர முடிவுகளை அதுவும் மிக பெரும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் திறம்பட கையாள முடிகின்றது என்பதும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இவர்கள் தனித்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மைக்கு அவர்கள் மாறிவிடுவாங்க. ஏன்னா வீட்டில் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கும். ஸோ பெற்றோர்களால் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுற காரணத்தினாலையும் அந்த அன்பு பாசம் இது எதுவுமே இல்லை. அப்போது ஒரு தனித்து விடப்பட்ட நபர் மாதிரி தான் அவங்க வீட்டிலேயே இருக்காங்க. அந்த தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் ஒரு முடிவுகளை சரிவரை எடுப்பதற்கான சிந்தனையை பலப்படுத்துவதாக சொல்லப்படுது. அதன் பொருட்டு அவர்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்காங்க. அதனால் அவர்கள் சரிவர் அதாவது வெளியிருந்து யாருமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சரியாக தவறா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதனால் அந்த முடிவை அவர்கள் தான் எடுக்கணும். அந்த எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கணும், அது தவறாக போகக்கூடாது. அப்போது அந்த முடிவை எந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய நபராகவும்
அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினால தான் அவர்களால் ஒரு சிக்கலான நேரத்தில் கூட திறம்பட இயங்கக்கூடிய அளவுக்கு மிக அமைதியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருக்கின்றது. ஸோ மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளுக்கு மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு மேல்திறன் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதிதாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாராக வேணா இருக்கலாம், அவர்கள் கூட வந்து அவங்களால எந்த பிரச்சனையும் வரல, அவர்கள் ஒரு நல்ல மனிதர்கள், அந்த மாதிரியான எண்ணம் வந்து அவர்களுக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் அந்த மக்களிடம் வந்து ஒரு அன்பையும் பரிவையும் பாசத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருக்கின்றன. அதுவும் அவர்களே முன் வந்து அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். அதாவது நம்ம இப்போ வந்து என்னென்னா 3 விதமான ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். குழந்தையிலிருந்தே வந்து துன்புறுத்தலுக்கும் அன்பு, பாசம், பரிவு, அரவணைப்பு இது எதுவுமே கிடைக்காம வளரக்கூடிய குழந்தைகள் மற்ற குழந்தைகளை காட்டிலும் 3 விதமான கூடுதல் மீள்திறன்களை வந்து பெற்றிருக்கின்றன. முதலாவது என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவர்களுடைய மனநிலையை வந்து கண்டறிவது. இரண்டாவது சுய சிந்தனை மற்றும் பிரச்சனைகளை கையாளும் மிகவும் அமைதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது. மூன்றாவது ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடத்துல வந்து முதலாவதாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் அன்பு செலுத்த முயற்சிப்பதாக இருக்கலாம். இந்த மாதிரியான 3 திறன்கள் வந்து அவர்கள் பெற்றிருக்கின்றன மற்ற குழந்தைகளை காட்டிலும். இது குறிப்பாக ULCA உடைய ஆய்வில் அவர்கள் வந்து ஒரு கார்டியோ டெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த கார்டியோ டெஸ்ட் வந்து குறிப்பாக எதற்கு அப்படின்னு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் மூலமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, காசின்ஸ் சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி சென்டரில் வந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வை பற்றி ஜூடித் கரோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 756 பேருக்கு வந்து இந்த ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இவர்களுடைய தரவு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பருவத்தில் இருந்தே வந்து ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அன்பு, அரவணைப்பு, பாசம் இது எதுவுமே கிடைக்காம வளர்ந்த ஒரு குழந்தைகளுடைய தரவை எடுத்து அதன் மூலமாக வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் ஒரு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு சூழல், குழந்தையிலிருந்தே வந்து அன்பு கிடைக்கப்பட்டு அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கப்பட்டு அதுவுமே வந்து பெற்றோர்களால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியும் கூட அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை வந்து ஒரு அரவணைத்து வளர்க்கும் தருணத்தில் இந்த மனநிலை அப்படிங்கிறது நிறைய வித்தியாசத்தை வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுத்துது. ஒரு குழந்தை வந்து எந்த சூழல்லையும் வந்து யாரையும் நம்பி இருக்க முடியாது என்ற ஒரு தன்மைக்கு வந்து தள்ளப்படும் தருணத்தில் அந்த குழந்தை ஒரு உயிர் பிழைப்பதற்கான சூழலை வந்து ஏற்படுத்தி கொள்வது எப்படி என்பதற்கான சிந்திக்கும் தருணத்தில் அந்த குழந்தையோட உடலில் வந்து ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து கண்டறியப்படுது. அதனால் வந்து இரத்த அழுத்தம், மன அழுத்தம், அதே நேரத்தில் வந்து ஒரு இதய தசையில் வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் உட்பட கிட்டத்தட்ட 18 விதமான ஆய்வுகள் வந்து 18 விதமான சோதனைகளை வந்து இவங்க இந்த 756 பேருக்கு வந்து நடத்தியிருக்காங்க. இந்த 18 விதமான சோதனைகளோட முடிவு வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கொடுத்துருக்கு. குறிப்பாக குழந்தையில இருந்து நன்கு ஒரு பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமான மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து பல் அமைப்பு, உயிரியல் அபாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடல் சார்ந்த நோய்க்குறிகள் அதில் வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் குறைந்து தான் இருக்கு. அவங்களை வந்து அதிக அளவு நோய்வாய்ப்பட காரணம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா குறைவான அளவு தான் வந்து வாய்ப்புகள் இருக்கின்றதாகவும் இவர்களுக்கு அதிக அளவு வந்து பிரச்சனைகள் இருப்பதாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பல் அமைப்பு, உயிரியல் அபாயம் குறியீடுகள் வந்து இவர்களுக்கு அதிகமாக வந்து நோய்க்குறிகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஒரு குழந்தை பருவம் வந்து தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்து எடுத்து செல்வதற்கு. அப்போ குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வளரக்கூடிய குழந்தைகளோட உடலும் வந்து அழுத்தத்திற்கே உள்ளாக்கப்படுது. அதனால் அவர்களுடைய வளர்ச்சியிலையும் குறிப்பாக வந்து வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த நோய்க்குறிகள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் வந்து இந்த 2 தரப்பினருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்னதான் கூடுதலாக ஒரு நன்கு பராமரிக்கப்பட்டு வளரக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் சற்று கூடுதலாக திறன் கொண்ட நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு
மற்றவர்களிடமிருந்து அந்த துன்புறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்படாமல் தங்களை தற்காத்து கொள்வது எப்படி என்ற சிந்தனையிலேயே வந்து வளர்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு 3 நிலைகள் வந்து அவர்கள் கூடுதலாக கொண்ட நபர்களாக இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அவளுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த பயம்தான் அவர்களோட மிக பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து இருந்திருப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஃபீலே வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பாதுகாப்பானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை தான் அவங்களுடைய மூளைக்கு வந்து ப்ராசஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ சிக்னல் வந்து அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதனாலேயே வந்து என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கும், அது பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா என்பதை யோசித்தே வந்து அவர்களுடைய மனநிலை வந்து மிக பெரும் மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கும். அதன் பொருட்டு தான் அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒரு முகபாவனை உட்பட வந்து மிகவும் கவனிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து வந்து சுயசிந்தனை. அந்த சுயசிந்தனையாக இருக்கலாம். ஒரு பிரச்சனையை வந்து அமைதியாக எதிர்கொள்வது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி யாருக்கிட்டேயுமே வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்போது அவர் வந்து ஒரு அமுக்கப்பட்டிருக்காங்க, அந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதன் விளைவு யாரிடமும் வந்து அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியல. அப்போ அந்த அழுத்தம் வந்து அவர்களுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அது மிக பெரும் ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். யாரிடமும் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நபர்கள் அவர்களுக்கு ஒரு சரிவர வந்து நட்பை வந்து அவர்கள் தேடிக்கொள்ளவும் இயலாத சூழல் வந்து அவளுக்கு ஏற்பட்டிருக்கும். அதன் விளைவு தான் அவர்களை வந்து ஒரு பிரச்சனையை வந்து கூட ஒரு அமைதியான ஒரு தன்மையில் வந்து எதிர்கொள்வதற்கான விதத்தை வந்து அவர்களிடம் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது. எங்கே போனாலும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களிடம் வந்து அவர்களே வந்து ஒரு பாசத்தையும் பரிவையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட ஒரு மிக பெரும் அழுத்தம், அந்த மன அழுத்தம் வந்து தீர்க்கப்படாமல் இருப்பது ஒரு மிக பெரும் சுமையாகத்தான் அவர்களுக்கு வந்து மாறுமே தவிர, இது அந்த ஒரு கூடுதல் செயல்திறன் சார்ந்த ஒரு அதாவது கூடுதலான ஒரு ஆற்றலாக மட்டுமே வந்து நம்ம வந்து இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு விதமான கேள்வியை தான் எழுப்புகின்றது. ஏன்னா அந்த மருத்துவ அறிக்கை வந்து குறிப்பாக வந்து ஒரு குறுக்கு வெட்டு பகுப்பாய்வு என்று தான் சொல்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு குறுக்கு வெட்டு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாலுமே இது ஒரு மிகப்பெரும் சிக்கலை தானே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து தவறு இழைத்தால் அந்த குழந்தையை வந்து நாம் கண்டிக்கலாம், இதை செய்வது வந்து தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம். ஆனால் அந்த குழந்தையை வந்து துன்புறுத்தலாமா அப்படின்னா அது வந்து முற்றிலும் தவறான ஒரு சிந்தனை தான். எதற்கு ஒரு குழந்தையை வந்து துன்புறுத்தணும் காரணமே இல்லாமல்? அந்த குழந்தை வந்து என்ன செய்ய போகுது? அப்போது அந்த குழந்தை வந்து ஒரு விஷயம் நல்லது செய்யுது அப்படின்னா அதை வந்து நம்ம பாராட்டலாம். இந்த நீ நல்லா செஞ்சுருக்க, இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அது எதுவுமே வந்து நம்ம சொல்கிறது இல்லை. ஏன் வந்து அதை சொல்லாமல் இருக்கணும்? அப்போது அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறதும் அத்தியாவசிய தேவையான ஒன்று தான். அவர்கள் செய்வது சரியாக இருந்தால் நீ செய்வது சரி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இது நல்லதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அது கருத்து வந்து நம்ம தெரிவிக்கலாம். கருத்து தெரிவிப்பதை விடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து அந்த குழந்தை செய்வதற்கெல்லாம் தாக்குதல் முயற்சிக்கு வந்து உள்ளாக்கி அந்த குழந்தையை துன்புறுத்தி அதனுடைய உடல்நலத்தையே வந்து பாதிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து நகர்த்துவது ஒரு மிக பெரும் ஒரு குற்றமான ஒரு செயலாகத்தான் இருக்கு. ஏன்னா இது மிக பெரும் தீவிர தன்மையை வந்து அவர்களுடைய உடல் அளவில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எத்தனையோ ஒரு அந்த 18 பரிசோதனைகள் என்று சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு இதய தசை சார்ந்த சோதனைகளை வந்து மையப்படுத்தி தான் இருக்குது. அதில் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் உட்பட அனைத்துமே வந்து இடம்பெற்றிருக்கு. சரிவர அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து சரிவர கிடைக்காமல் இருக்கின்ற காரணம் அது மிக பெரும் அவர்களுடைய வளர்ச்சியில் ஒரு தட்டுப்பாடுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. குழந்தைகள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னா நம்ம அது சரி அப்படிங்கிறதும் தவறு என்பதையும் சுட்டி காட்டி அவர்களை வந்து ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். திடீர்னு வளர்ந்ததுக்கப்புறம் யாரும் வந்து மாறவலாம் முடியாது. அதற்கு வந்து வன்முறை வந்து ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் வன்முறை தீர்வே கிடையாது. எதற்கும் வன்முறை தீர்வே கிடையாது. இன்றைக்கி நாம் ஒரு அன்பான குழந்தை பருவமும் அதை சார்ந்த ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கை என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது வந்து குறிப்பாக வந்து ஆக்டா சைக்காலஜிக்கா இதெல்லாம் வந்து வெளியான தகவல், உளவியல் சார்ந்த
தகவல். இது குறிப்பாக ULCA உடைய ஆய்வின் அடிப்படையில் தான் வந்து இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாம் இந்த விஷயம் பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அதனால் குழந்தைகளிடம் முடிந்தவரை அன்பை செலுத்துங்கள். தவறிழைத்தால் அந்த தவறை சுட்டி காட்டுங்கள். கண்டிக்கலாமே தவிர அதற்காக அந்த குழந்தையை வந்து துன்புறுத்தக்கூடாது. அது மிக பெரும் பாதிப்பை அவர்கள் உடல் அளவில் தான் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்த காணொளியில் நம்ம வந்து வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.